ஆரம்ப காலகட்டங்களில் குற்றாலம் என்பது ஒரு சிறிய நகரமாக இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய நகரமாக மாறி இருக்கிறது. மக்களுடைய வருகை என்பதும் அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய மக்கள் அதிகமாக இன்றைக்கி வாகனத்தை தான் பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. பேரூராட்சி நிர்வாகத்திலிருந்து வாகனம் நிறுத்துவதற்கான இடங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு குடி தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடான சூழல் என்பது தான் இருக்கிறது. ஆனால் அதை சரி செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு. அரசு சார்பாக சிறிய குடில்கள் கடந்த காலங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி குடில்கள்லாம் எதுவும் இல்லை. அரசு சார்பாக சிறிய குடில்கள்லாம் கட்டி கொடுத்து அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அந்த இதெல்லாம் குடில்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அருவிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 எலுமிச்சங்க கடைங்கிறது புளியங்குடின்னு சொல்லுவாங்க, லெமன் சிட்டின்னு. இப்போ அதை விட தாண்டி சங்கரங்கோயில் தான் நம்பர் 1. இந்தியாவிலேயே ஒரு பேர் போனக்கூடிய அளவில் சங்கரங்கோயில் எலுமிச்சங்க சாகுபடிகள் விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இப்போ இந்த போன கவர்மெண்ட்டே நாங்கள் சொன்னோம், இந்த கவர்மெண்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பதப்படுத்தக்கூடிய அளவில் எங்களுக்கு மார்க்கெட்டையுமே விரிவாக்கம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லுவோம். விவசாயிகள் அதிகமாக வசிக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தில் எந்த தொழில் நிறுவனங்களும் இல்லாமல் இருக்குது. அந்த சென்ட்ரு ஃபேக்ட்ரி ஒன்று உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு வாய்வழி உத்தரவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றம் அது இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் பகுதி மக்கள் பல்வேறு மக்கள் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை தேடி கோயம்புத்தூர், சென்னை இது போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆகையால் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசு தென்காசி மாவட்டத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அதிகமான இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தொழிற்சாலைகள் அமைத்து கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தென்காசி மக்கள் நாங்கள் அதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அரசு அறிவித்த அந்த வாக்குறுதியை விவசாய கடன் தள்ளுபடியை அறிவிக்கணும். வனவிலங்கு சட்டம் என்பது இன்னைக்கு அமல்படுத்தணும். குறிப்பாக காட்டுப்பண்ணி யானைகளுடைய அட்டகாசம் என்பது இன்னைக்கு விவசாய நிலங்களை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. போன ஆட்சியில் என்பது காட்டுப்பண்ணியை சுடுவதற்கான அறிவிப்பு என்பது இருந்துச்சு. ஆனா அது சினப்பண்ணியா என்ற பார்த்து சுடன்னு சொல்லி அரசு அறிவிப்புல இருக்கு. ஆனா அதை பார்த்து சுடங்களையும் பண்ணி எங்கிட்டு போகணும்னு தெரியாது. ஆக இன்னைக்கு காட்டு பண்ணி அழிப்பதற்கு இந்த பட்ஜெட்ல விவசாயிகளே அழிப்பதற்கான அந்த பட்ஜெட்ல இடம்பெறும் நாங்க அன்போட கேட்டுக்கிறதோம். இன்னைக்கு ரேஷன் கடையில பாம்பாயில வெங்கிருந்த வெளிமாநிலத்துல வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய பாம்பாயில இறக்குமதி செய்ய அரசாங்கம் தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய இறக்குமதியை ஊக்குவித்து எல்லா ரேஷன்களிலும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிச்சுன்னு சொன்னா விவசாயத்துக்கு லாபம் செய்யக்கூடிய நிலைமையாக உருவாகும். இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை நீங்க அதிகமாக மானியம் கொடுத்து முழுமையாக மானியம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். நாங்கள் அன்போட கருத்தோம் இந்த பட்ஜெட்ல வழங்கணும். தென் மாவட்டங்களில் விவசாயமும் சுற்றுலாவும் தான் முக்கியமான வருவாயாக இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் தமிழக மக்களுக்கும் முக்கிய தேவை விவசாயத்திற்கும் சுற்றுலாவுக்குமான அதிகமான நிதியை ஒதுக்கணும். தமிழக அரசு எங்களுக்கு தென் மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்ஜெட்டில் தொழில் முனைவோர்களுக்கான கடந்த காலங்களில் உயர்த்தப்பட்ட மின்சாரத்தில் கிலோவாட் கட்டணத்தை 200% உயர்த்தப்பட்டதை பழைய அளவிலேயே குறைக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகளுக்கான மூலதன மானியத்தை 25% 35% உயர்த்தப்பட வேண்டும். உணவு தொழில் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கான மூலதன மானியத்தை 50%, சோலார் மின்தகடுகள் அமைத்து தொழில் அமைப்பதற்கான தொழில் முனைவோர்களுக்கு அவங்களுடைய மானியம் வழங்கும் பட்சத்தில் மின்சார உற்பத்தி அதிகமாகி தொழிற்சாலைகளும் அதிக பெருகிட இது ஒரு வாய்ப்பாக அமையும்.